परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். உடம்புல உசுர் இருக்கு, மனசுல தெம்பில்ல. எனக்கு இன்னும் இந்த வாழ்க்கை ஒரு தியானமாக தான் இருக்கு. உங்ககிட்ட மன விட்டு நிறைய விஷயம் பேசணும் சார். இனிமே பேச என்ன இருக்கு விஜய்? கம்போசிங், ரெக்கார்டிங், வெளி உலகமே தெரியாம 10 வருஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்பவும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கேன். என்ன சங்கீதம் இல்லை, என்னை சுத்தி துதிப்பாட மனுஷ கூட்டம் இல்லை. பரவாயில்ல சார், நீங்க இவ்வளவு தூரம் மனசு விட்டு சகஜமா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தூக்கு கயிறை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற கைதினா தண்டனை நிச்சயம் எனக்கு தெரியும். ஆனா அது என்னைக்குன்னு தான் தெரியல. இல்ல சார், நீ கண்டிப்பா விடுதலை ஆவீங்க. என்ன நான் ஏமாத்திக்க விரும்பல சார். இந்த உலகத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சாலே சந்தோஷம் தான். வா சுரேஷ் வா. ஹலோ சார். அந்த லேண்ட் ஓனர் என்ன சொன்னாரு? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை கண்டினியூ பண்றதா இல்ல? நோ ப்ராப்ளம், அமௌண்ட் ரெடி பண்ணிட்டாரா, ஒர்க் மட்டும் ஸ்டாப் ஆகாம பாத்துக்க சொல்லிட்டாரு சார். ஆனா நாளைக்கு வீக்லி லேபர்ஸ்க்குலாம் சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு மட்டும் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, நோ ப்ராப்ளம், நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா அதே நேரத்துல நமக்கு வர வேண்டிய செக் எல்லாம் கரெக்டா வருதான்னு பாத்துக்க. ஏதாவது செக் பவுன்ஸ் ஆனா அவங்க மேல சீரியஸ் ஆக்ஷன் எடு. இல்லனா என் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அடகு வச்சு தான் இந்த கம்பெனியை ரன் பண்ண வேண்டி வரும். பி கேர்ஃபுல். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம விஜய் பில்டர்ஸ் ஓனர் மிஸ்டர் ரெங்கநாத்துக்கு இந்தியாவின் சிறந்த தொழிலதிபர்னு விருது கொடுத்திருக்காங்க சார். என்ன சொல்ற? ஆமா சார், பேப்பர்லயும் டிவிலையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சார். ரெங்கநாத்,
நீ இந்தியாவிலேயே சிறந்த தொழில் அதிபர் இல்ல, சிறந்த குள்ளநரி. இந்த உலகத்துல யாருமே கொடுக்காத பெரிய எவோட நான் உனக்கு தர்றேன். வாங்க மேம். பசங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பரதி ரஞ்சித்தையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன, கோடீஸ்வரம் வீட்டு பசங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே அவங்க படிப்புலயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மேம். ஸ்கூல்லயே அவங்க தான் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். நீங்க மட்டும் இல்லன்னா அவங்க எப்பவும் அனாதையா இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்றீங்க. இப்பவாவது உங்களை பத்தின உண்மைய அவங்க கிட்ட சொல்லலாமா? வேண்டாம். அவங்க மனசுல அவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே இருக்கட்டும். உங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணி அவங்கள நல்லபடியா வாழ வச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னங்க பெரிய தியாகம்னு சொல்றீங்க? என் மனசுக்கு பிடிச்சுதான் நான் இதை செய்யறேன். அதை விட அவங்களை இவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிற உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. சரி, உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் பணம் அனுப்பி வைக்கிறேன். இப்ப கிளம்புங்க. ஓகேம்மா, நான் கிளம்புறேன். தேங்க்யூ. பைரவி, 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 எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? பைரவி, இங்க பாரு, நான் உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்டு வரல. எல்லாத்தையும் இழந்து தனி மரமா நிக்கிறேன். நீ இருக்கீங்கிற சந்தோஷத்துல தைரியமா உன்னை பார்க்க வந்தேன். என்ன பார்த்து இப்படி கேக்குறிய பைரவி? எனக்கு யாருமே வேணாங்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை தலைமொழிக்கு எவ்வளவோ நாளாச்சு. அங்க ரோட்ல போறாங்களே, அவங்களுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. உன் கோவம் நியாயமானதான். என்ன எவ்வளவு நாள் கேவலமா திட்டு, ஆனா உறவுகளும் உண்மையும் இல்லைன்னு ஆயிடாது. நீ இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அது நிழல் மாதிரி உன் பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க பைரவி. நான் பழைய சேகர் இல்ல, இப்ப திருந்தி முழு மனுஷன் வந்திருக்கேன். ப்ளீஸ். நீ எப்படி வந்திருந்தாலும் சரி, நீ யாரோ நான் யாரோ, ஒரு மூணாவது மனுஷனா உதவி கேட்டு வந்திருந்தா கூட நான் உனக்கு உதவி செஞ்சிருப்பேன். ஆனா உறவு சொல்லிட்டு உள்ள வர நினைச்சு பாரு, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட கோர்ட்ல நோ ஆர்கியூமெண்ட், ஒன்லி ஜட்ஜ்மெண்ட். என்னோட கோர்ட்ல நோ ஆர்கியூமெண்ட், ஒன்லி ஜட்ஜ்மெண்ட். இன்னொரு தடவை என்ன தேடி வந்த அப்புறம் பனிஷ்மெண்ட் தான். புரியல? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். பைரவி, நீ அப்படி பேசுற? நான் பேசல, நீ செஞ்ச கொடுமைகள் தான் என்ன பேச வைக்குது. நிறைய உறவுகள் வேணும்னு சொன்னல, அனாதை விடுதிக்கு போ, மடத்துக்கு போ, அங்க நிறைய உறவுகள் உனக்கு கிடைக்கும். சந்தோஷமா இரு. உன்கிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. பைரவி, யாருங்க அவன்? இங்கே தெரியறான்? அவன் 2 நாளா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். யாருன்னு தெரியலங்க. ஏங்க, இந்த ஏரியால பைரவின்னு யாரும் இருக்காங்களா? அவங்க கூட 2 பசங்க இருக்காங்க, பரத், ரஞ்சித்னு. அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? அவங்க என்னோட சொந்தக்காரங்க தான். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா. அப்படி யாரும் இங்க இல்லையே. தேவையில்லாம இங்க எதுக்கு சுத்திட்டு இருக்கீங்க? அப்புறம் புள்ள பிடிக்கிறவன் நினைச்சு யாராவது கம்ப்ளைண்ட் எடுக்க போறாங்க. புனிதமான டீச்சரோட பாக்குற நீங்களே இப்படி போய் சொல்றீங்களே. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க.
பைரவி மேடம் இருக்காங்களா? இருக்காங்க மேடம். நீங்க வந்ததை போய் சொல்லவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வர நேரம் தான். நான் பாத்துட்டு போறேன், நீங்க ஓகே ஓகே மேடம். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நான் அனுப்படி பணம் வந்து சேர்ந்துருச்சா இல்ல வேற ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பரத்தையும் ரஞ்சித்தி தேடி ஒருத்தர் வந்தாரு. அவர் உங்களே தெரியும்னு சொன்னாரு. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன் பைரவி. வந்தவ யாருன்னே தெரியாம நான் உங்களை பத்தியும் பசங்களை பத்தியும் எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப தேங்க்ஸ் மேம். அவரு வேற ஏதாவது கேட்டாரா? உங்களை பார்க்கணும், உங்களோட ரிலேஷன் சொன்னாரு. அவரு பேர் கூட ஏதோ சேகர்னு நினைக்கிறேன். அவரு உங்களுக்கு ரிலேஷனா? ஆமா. ஆனா அவன் நிழல் கூட அவங்க மேல பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்கள நான் உங்ககிட்ட விட்டேன். எப்போ இவ்வளவு தூரம் அவன் தேடி வந்துட்டானோ, இனிமே அவங்களை இங்க வச்சிருக்கிறது தப்பு. கூடி சீக்கிரம் ஊட்டிக்கோ ஏற்காட்டுக்கோ போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் பரத்தையும் ரஞ்சித்தையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. தேங்க்யூ மேம். வரேன். எவ்வளவு பேனு பேனே இல்ல தலையில தூ. பேனே செத்து போ. லைன்ல நில்லுங்க. போ போ போ. கட்டுறாங்க, போய் நில்லுங்க லைன்ல. போயா போ. போடா குண்டா. ஏய் போடா போய். சரியா சொல்லு. லாரி லாரி ஓரமா. போ போ போ. பேன்லாம் அப்புறம் பார்க்கலாம். லட்டு தராங்க போ. ஏந்திரா சுச்சுப்பா. நிம்மதியா பேன் பாக்க விடுறியா? என்ன அடிக்கிறியா? லட்டு குடுக்குறாங்கன்னு சொன்னா போய் வாங்கிக்க போ போ. கலெக்டர் ஐயா ஸ்வீட் கொடுப்பாங்க, லைன்ல நின்று ஒன்னு ஒன்னா வாங்கிக்கணும். புரியுதா? கொடுங்க சார். ஒண்ணு குத்தா வாங்க மாட்டேன், ரெண்டு வேணும். வாங்கிக்க. கொடுக்கறத வாங்கிக்கப்பா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்ல. வாங்கிட்டல. அப்புறமா காலைக்கு வேணும். கொடுக்குறேன், கவலைப்படாத, கிளம்பு. வாங்க. போ போ. ஆமா டீசெண்டா இருக்கியே, நீ யார் எங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு? கம்முனுடா. ஏய் மாடசாமி, சும்மாரு வரட்டாத. நான் தான் இந்த மாவட்ட கலெக்டர். இந்த மாதிரி வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் இந்த மாதிரி வெளியே சொன்னதுனால எனக்கு உள்ள போட்டாங்க. இனிமே இந்த மாதிரி நீ சொல்லாத. ஆமா ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட். மாடசாமி, அவங்க எல்லாம் குழந்தைங்க மாதிரி, அவங்கள பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கணும். என்ன இந்தாமா இந்த லட்டு என் பாப்பாவுக்கு. சரி போமா. வாங்கி கிளம்பு நீ. மாதவி, மாதவி, இந்த கோயில் பிரசாதம் எடுத்துக்கமா. இன்னைக்கு பெருமாள் கோயில் போயிருந்தேன். சுவாமிக்கு கல்யாணம் நடந்தது, நல்லா இருந்தது. சுவாமிய ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுற வரைக்கும் கண் குளிர பாத்துட்டு வந்தேன். குங்குமம் எடுத்துக்கமா. இந்தாம்மா. கடவுள் விஷயத்துல அலட்சியமா இருக்க கூடாதுமா. குங்குமம் எடுத்துக்க. நாம படிச்ச மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சும் அத ஆண்டவன் அலட்சியப்படுத்தி விதின்னு ஒண்ணு வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது நாம மட்டும் எதுக்காக அனுதினமும் அந்த ஆண்டவனை நினைச்சிட்டு இருக்கணும்? என்ன குங்குமம் வச்சுக்க சொல்றீங்களே, மலர்ச்சித்தி வச்சுக்க சொல்வீங்களா? மாட்டீங்க. கேட்டா சடங்கு, சம்பிரதாயம், கலாச்சாரம், பண்பாடு, தெய்வ விருப்பம்னு உருவமே இல்லாத உணர்வு பூர்வமான விஷயங்களை பேசுவீங்க. குங்குமம் வச்சுக்க முடியாது, அவ விதிமா. அவ வாங்கி வந்த வரம் அப்படிமா. நானும் கிழமையும் கோயில் குளம்னு போறது, சீதா கல்யாணம், லட்சுமி கல்யாணம்னு செலவு பண்ணி நடத்தி வைக்கிறது, போற வழிக்கு புண்ணியத்தை அடிக்கிறதுக்கோ மன நிம்மதிக்காகவோ இல்ல. ஏதாவது ஒரு சாமி மனசு வச்சு உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு தாம்மா.
சித்தி, இந்த மாதவிக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு இந்த மாதவி தான் மனசு வைக்கணும். சாமி மனசு வச்சு என்னாக போகுது? எங்க அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு மாதவின்னு பேர் வச்சுட்டாரு. அந்த சிலப்பதிகாரத்து மாதவி மாதிரியே இந்த மாதவிக்கும் மன வாழ்க்கைன்னு ஒண்ணு அமையாமலே போகட்டும். அப்படி அபசகுணமா பேசாதம்மா. நான் அபசகனமாவோ சுபசகனமாவோ பேசல சித்தி. நடந்துட்டு இருக்கிற உண்மையை தான் சொல்றேன். ஒரு பொண்ணு வாழ்க்கை முழுமை அடையிறது கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறி வயித்துல குழந்தைன்னு ஒண்ணு சுமந்து பெத்தெடுக்கும் போதுதாம்மா. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கும் தான் ஊர் கூடி ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் உங்க புருஷன் ஓடிட்டாரு. எங்க இருக்காரு, என்ன ஆனாரு, ஏன் உயிரோடு இருக்காரான்னு கூட தெரியல. மலர் சித்தி எடுத்துக்கோங்க. அவங்க புருஷன் குடிச்சு குடிச்சியே போய் சேர்ந்துட்டாரு. கல்யாணம் பண்ணி நீங்கெல்லாம் என்னத்த கண்டீங்க? சொல்லுங்க சித்தி, சொல்லுங்க. வயசுக்கு வந்த உடனே கல்யாணத்தை பத்தியும் கல்யாண வாழ்க்கைய பத்தியும் கனவு காண்ற சராசரி பொண்ணுல இந்த மாதவி. என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் உயிர் வாழறதே என் தம்பி ஒருத்தனுக்காக தான். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு மியூசிக்ல ஒரு பெரிய ஆளா அவன் வரணும். வர வப்ப. இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு மியூசிக்ல ஒரு பெரிய ஆளா அவன் வரணும். வர வப்ப. அதுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மத்தபடி என் எண்ணத்துல என் சொந்த வாழ்க்கை, குடும்பம், குழந்தை குட்டி இதுக்கெல்லாம் எந்த மூலையிலயும் இடம் இல்ல. உங்க மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இத சொல்லல. மறுபடியும் மறுபடியும் நீங்க என்ன வற்புறுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். வாழ்க்கையில எந்த விஷயத்தையுமே வற்புறுத்த கூடாது சித்தி. அப்படி வற்புறுத்தினா வலியும் வேதனையும் தான் மிஞ்சும். அப்பா, ஒரு வழியா உன்னை தள்ளிட்டு வந்துட்டேன். ஏய், அட, கூட்டிட்டு வந்தன்றத கொஞ்சம் லோக்கலா சொன்ன. ஜஸ்ட் ஒரு காஃபி. அத குடிக்கிறதுக்கு உன்னை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. என்னமோ கற்புக்கு சோதனை வந்த மாதிரி ஃபீல் பண்ற. இது பாரு, ஜஸ்ட் ஒரு கப் காஃபி தான். அது சாப்பிட்டு நான் கிளம்பிட்டே இருப்பேன். எனக்கு லேட் ஆகுது. என் அக்காவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? இதையே நீ எத்தனை தடவை சொல்லுவ? அம்மாஞ்சிங்கிற மாதிரி நீ சரியான அக்காஞ்சிடா. என்ன டாவா? ஆமாடா. இது பாரு, இந்த வாடா போடாலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்குதே. உன் வயசு பசங்கெல்லாம் என் வயசு பொண்ணுங்களை எடுத்துக்கிட்டு ஈசிஆர் ரோடு, டிஸ்கோத்தே, சாட்டர்டே நைட் பார்ட்டின்னு சும்மா கலக்குறாங்க. நீ என்னடானா காஃபி சாப்பிட வர்றதுக்கே அக்காக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான அலற. மேடம், இது பாருங்க, மெனு கார்டெல்லாம் வேணாம். காஃபி மட்டும் கொண்டு வாங்க. அது உனக்கு போதும். ஐ நீட் சம் ஸ்நாக்ஸ் யா. உங்க ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி ½ an hour கழிச்சு வர மாதிரி என்ன ஐட்டம் இருக்கோ அதை கொண்டு வாங்க. என்ன மேடம், சாப்பிட வரவங்கள 5 நிமிஷத்துல கொண்டு வர சொல்லுவாங்க. நீங்க என்னடானாக்கா அரை மணி நேரம் கழிச்சு கொண்டு வர சொல்றீங்க. அவங்க எல்லாம் சாப்பிடறதுக்குனே வராங்க. நான் சாப்பிட வரல. இன்னைக்கு இவரு தனியா கிடைச்சிருக்காரு. அதனால சம்திங். இது பாரு, எனக்கு நேரம் ஆகுது, நான் போணும். ஓகே? அப்படியா? சார், ஒரு கப் காஃபி பார்சல். இப்போ எதுக்காக பார்சலா? நீ தானே அவசரமா போணும்னு சொன்ன. அதனால வாங்கிட்டு வீட்ல போய் சாப்பிடு. இது பாரு தேவி, நான் போய்டுவேன். ஓகே? போய் பாரு அப்புறம் என்ன நடக்குதுன்னு. ராட்சசி பிரசாஸ். பரத், எவ்வளவு லேட்டா வரியோ அவ்வளவு அதிகமா டிப்ஸ் கிடைக்கும். ஓகே மேடம், थैंक यू. என்ன முடிக்கிற ரகு? இந்த இடத்துல யாருமே இல்லாம நாம 2 பேரும் மட்டும் தனியா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு அப்பாவையும் ஒரு லூஸ் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். என்ன ஏன் இப்படி ஹிம்சை பண்ற? என்னது? நான் உன்னை ஹிம்சை பண்றேனா? ஹலோ, எல்லாரும் இங்க பாருங்க. ఇక్కడ చూడండి. லுக் ஹியர். இதர் देखो यार. நான் ஒரு அழகான பொண்ணு, சுமாரான பையன். இவனேதான். இந்த மூஞ்சிதான்.
ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்துட்டு ஒண்ணுமே பேசாம உம்முன்னு உட்கார்ந்திருக்கா. எல்லாரும் வந்து கேளுங்க. கமான் கமான். என்ன பண்றது? எல்லாரும் பாக்குறாங்க. ரகு, நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன். நான் உங்க அக்காவை மீட் பண்ணணும். எதுக்கு? ஏன் அக்கா நான் அலற? கூல்மா, கூல் கூல். நீ எதுக்காக என் அக்காவை பார்க்கணும்? இங்க பாரு, உங்க வீட்ல ஒரு அக்கா இருக்காங்க, 2 சித்திங்க இருக்காங்க. வரேன், பழகுவோம். பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிப்போம். பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்துருவோம். ப்ளீஸ் பீ சீரியஸ் தேவி, விளையாடாத ப்ளீஸ். அப்படின்னா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை. நீ ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா உனக்கு நல்லது. நானா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனா அது வேற மாதிரி ஆயிடும். எப்படி வசதி? சரி, சொல்மே, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இல்லையே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே அந்த விஷயம்தான். அப்படியா? சரி, நான் கால் பண்ணி பார்க்குறேன். வேற ஏதாவது மாறி இருக்கான்னு தெரியல, பார்த்துட்டு சொல்றேன். நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். பயந்தே போயிட்டு தெரியுமா? ஏன் இப்படி பண்ற? உனக்கு எப்பவுமே விளையாட்டு தானா? கொஞ்சம் கூட உனக்கு சீரியஸ்னஸ் தெரியாதா? ஏய், நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன். நீ ஏன் நீ பேய் மாதிரி கத்துற? அப்ப நான் என்ன டெவிலா? நீ ஏஞ்சல்மா. என்னடி கிண்டலா இல்ல சோப்பா? ரெண்டாவது. எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இந்த விஷயம்தான். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், ரகுராமனுக்கு தான். ரகுராமனா? யார் அது? என்னோட சீனியர், வெரி ஜீனியஸ். கிட்டார்ல 8th கிரேட் பாஸ் பண்ணிருக்கான். நீ தான் எப்படியாவது உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அசிஸ்டண்டா சேர்த்து விடணும். என்ன ரெக்கமெண்டேஷன் ரொம்ப பலமா இருக்கு? என்ன லவ்வா? நோ நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெரி டேலண்ட் ஃபெலோ, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். உங்க அப்பா நினைச்சா ஹாலிவுட் மியூசிக் டைரக்டர் சேர்த்து விடலாமே. ஏய், என்ன என்கிட்ட நக்கலா? இல்லடி, உங்க அப்பா தான் பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே, அவருக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸா? அவரை விடுறி. உங்க அண்ணன் ஆண்டவன் சொன்னா கூட கேட்க மாட்டாரு, ஆனா அவரோட லூசு தங்கச்சி சொன்னா மட்டும் கண்டிப்பா கேட்பாரு. ஏய், நான் என்ன லூசா? ஜஸ்ட் ஜோக் யார். ப்ளீஸ் 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 அவனை ஒரு தடவை மீட் பண்ணி பாரு, உனக்கே ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். தேங்க் யூ தேங்க் யூ.